நம்ம இந்த வீடியோவில் ஹாஃப் ஆடர் அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஹாஃப் ஆடர்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் சர்க்யூட் சொல்லியிருக்காங்க. காம்பினேஷன் சர்க்யூட்ஸ்னால் இட் இஸ் அ காம்பினேஷன் லாஜிக் சர்க்யூட்னா இது வந்து எல்லா கேட்டையும் கம்பைன் பண்ணி வர்றது தான் வந்து சர்க்யூட்ஸ். ஸோ ஹாஃப் ஆடருங்கிறதையும் ஒரு காம்பினேஷன் சர்க்யூட்ஸ்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஹாஃப் ஆர்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 பிட்டு எடுத்துக்கும். ஏ அண்ட் பின்னு சரியா? ஸோ இந்த ஏ அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா, இந்த இதை வந்து பியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா எல்எஸ்பின்னு சொல்லுவோம், லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டு. அண்ட் ஏ வந்து என்ன சொல்லுவோம்னா எம்எஸ்பின்னு சொல்லுவோம், இட் இஸ் அ மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டுன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ இந்த 2 பிட்டையும் ஆட் பண்ணுறது தான். ஸோ இப்போ இந்த 2 பிட்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதே நமக்கு வந்து 2 வேல்யூ தான். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. ஸோ இப்போ நம்ம எப்படி இதில் இது பண்ணலாம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இது ரெண்டுமே 0வாக இருக்கலாம் இல்லையா? இல்லாட்டி இது 0, இது 1ஆக இருக்கலாம். இல்லாட்டி இது ரெண்டுமே 1 கூட இருக்கலாம். இல்லாட்டி இது 1 0வாக இருக்கலாம். இது தவிர வேறு எந்த காம்பினேஷனும் நமக்கு வராது இல்லையா? ஸோ இந்த காம்பினேஷன்லாம் வரும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பிட் இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பாசிபிள் வேல்யூஸ் இருக்கும், எத்தனை முறையை நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வே இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 விதமாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் சரியா? அதை வந்து நான் எப்படி எழுதலாம்னா 0 to 3ன்னு எடுத்துக்கிறேன் சரியா? 0 to 3னா 0 1 2 3 இல்லையா? ஸோ அப்போது இதை நான் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 0, இது 1, இது 2, இது 3ன்னு எழுதலாம் இல்லையா? ஸோ இப்போ 0ன்னு எழுதத்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம இந்த பியை வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ வந்து எப்போவுமே 1 எடுத்துக்கணும் சரியா? அடுத்தது வந்து அதுக்கடுத்த வேல்யூ வரும், அதாவது 2 power 1ன்னு வரும். 2 power 1 என்னது 2. ஏன்னா இதை ஏன் 1 அப்படின்னா 2 power 0ங்கிறதுனால 1. எனிதிங் பவர் 0னாலே 1 தான். ஸோ இப்போ 2 power 1னா 2 அப்படியே போயிட்டே இருப்போம். பட் இங்கே 2 பிட்டு மட்டும் தான் இருக்கிறதுனால நான் 2 power 1 வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன் சரியா? ஸோ அப்போது ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ வந்து 1 சரியா? இது 2, இது 1. ஸோ இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணுமா ரெண்டுமே 0வாக இருக்கும். 1 சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ தான் 1, அதனால் பி 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது வந்து 2 வந்து எப்படி எழுதணும், ஏவோட வேல்யூ தான் 2. ஸோ அதனால் ஏவோட வேல்யூவை 1ன்னு வச்சுட்டு பியோட வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா 0ன்னு எடுத்து. நெக்ஸ்ட்டு 3யோட வேல்யூ வாங்கினா 2 + 1 is 3. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 1ன்னு எழுதுறேன் சரியா? ஸோ இப்படி தான் அந்த ட்ரூத் டேபிளை எழுதும். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாஃப் ஆர்டரில் வந்து இது வந்து அடிஷன் பர்ஃபார்ம் பண்ணும் இல்லையா? ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஏவையும் பியையும் ஆட் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ என்னது 0, பியோட வேல்யூ 0. ஸோ இப்போ 2 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு ஆன்சர் 0ன்னு தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க, சம்முன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? சம்னு சொல்லுவேன். ஸோ இதே மாதிரி நான் வந்து இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டோட வேல்யூ என்னது 0 1. ஸோ 0வும் 1ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து 1 தான் கிடைக்கும் கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 1ம் 0வும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், எனக்கு 1 தான் கிடைக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு 1 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 1னா 2 இல்லையா? 2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், 1 0 ரெப்ரசன்ட் பண்ணணும் இல்லையா? அதுதான் 2 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், 1 0 ரெப்ரசன்ட் பண்ணணும் சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் அடிஷ்னல் பிட் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம சம்முன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, இதை சம்முன்னு சொன்னோம் அப்படின்னா இதை வந்து கேரின்னு சொல்லுவோம். ஸோ கேரி எப்போவுமே 1 பிட்டாக தான் இருக்கும் சரியா? அதாவது ஒரே ஒரு பிட்டாக தான் இருக்கும். ஸோ கேரி எப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏன் இதை கேரின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை வந்து ஒரு பிட்டையும் ஆட் பண்ணுறோம். பட் ஆன்சர் வந்து 2 பிட்டாக வந்துச்சு. அந்த 2 பிட்டில் கடைசியில் இருக்கிற நம்பர் தான் கேரின்னு சொல்லுவோம் சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேரி என்ன, கேரி வந்து 0. இந்த இடத்துல கேரி 0, இந்த இடத்துல கேரி 0. ஸோ அப்போது நான் வந்து அவுட்புட்டை வந்து நான் என்ன எழுதுறேன்னா கேரி அண்ட் சம்னு எழுதுறேன் இல்லையா? ஸோ இப்போ 0 0 ஆட் பண்ணிங்கன்னா கேரி வந்து 0, சம்மு 0 இல்லையா?
ஸோ 0 1 ஆட் பண்ணிங்கன்னா 0 1 இல்லையா, 1 0 ஆட் பண்ணிங்கன்னா 0 1 இல்லையா, கேரி 0 சம்மு 1. அதே மாதிரி இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 1 அண்ட் 0 இல்லையா. ஸோ இதுதான் வந்து ஹாஃப் ஆடர். ஸோ இதில் வந்துட்டு இதை வந்து நாம் வந்து என்னென்னு சொல்லுவோன்னா, இதை வந்து இன்புட்டுன்னு சொல்லுவேன் இல்லையா, இதை வந்து அவுட்புட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது இந்த ரெண்டுத்துக்கு பேர் தான் வந்து ட்ரூத் டேபிள்னு சொல்லுவாங்க. சரியா. ஸோ இப்போ இந்த கேரியை வந்து நான் ஈக்குவேஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது கேரி எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா, கேரி ஆஃப் ஏ கமா பி இல்லையா. கேரி ஆஃப் ஏ கமா பின்னா ஏ கமா பிங்கிறது இன்புட் இல்லையா, தட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம். ஸோ இந்த எம் ரெப்ரசன்ட் மின் டேர்ம். ஓகேவா. ஸோ இது மின் டேர்ம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மின் டேர்ம் வந்து எங்கே ஒன்றா இருக்குது கேரிக்கே பார்த்தீங்கன்னா 3வது வேல்யூ தான் அப்படி இருக்குது. ஸோ அதனால் 3ன்னு எழுது. சரியா. இல்லாட்டி நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது இன்னொரு மூலியமாக எழுதணும்னா ப்ராடக்ட் டேர்ம் எழுதலாம். ரெண்டும் மேக்ஸ் டேர்ம். அதை வந்து எப்படி எழுதலாம்னா, எங்கெங்களை 0வாக இருக்குன்னு எழுதும். எங்கெங்களை 0வாக இருக்குது 0 1 2 இதுக்கு எல்லாமே 0வாக இருக்குது. ஸோ அதனால் 0 1 and 2 இப்படியும் எழுதும். சரியா. ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து இப்போது சம்முக்கு எழுத போனேன். ஸோ சம்முக்கு எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதலாம், சம் ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம். எங்கே ஒன்றா இருக்குது, 1க்கும் 2க்கும் ஒன்றா இருக்குது. ஸோ 1 2 அது எப்படி எழுதலாம், ப்ராடக்ட் ஆஃப் சம் எம். ஸோ எங்கெங்கெல்லாம் 0வாக இருக்குது, 0 வந்து பார்த்திங்கன்னா 0லையும் 3லையும் இருக்குது இல்லையா. இப்போ சரி. ஸோ இப்போ வந்து இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் இருக்குது இல்லையா. இப்போது எப்படி இருக்குது, கேரி இல்லை, கேரி ஆஃப் ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எம் ஆஃப் 3ன்னு இருக்குது இல்லையா. ஸோ 3யோட வேல்யூ என்னது 1 1 இல்லையா. ஸோ அப்போ அது எப்படி எழுதணும்னா ஏபின்னு எழுதும் அவ்வளோதான் இல்லையா. ஸோ இதே மாதிரி சம்முக்கு எழுதுறேன், சம் ஆஃப் ஏபி. சம் ஆஃப் ஏபி என்ன இருக்குது, சமேஷன் எம் ஆஃப் 1 கமா 2ன்னு இருக்குது. ஸோ 1 எப்படி எழுதணும், 1 பார்த்திங்கன்னா இது 0 1ன்னு இருக்குது. ஸோ 0 வந்து எது, ஏவோட வேல்யூ வந்து 0. அதனால் ஏ பார்னு எழுதும், ஏ பார் பி ப்ளஸ் பியோட வேல்யூ 2ஓட வேல்யூ வந்து 1 0. அதாவது ஏ 1 பி வந்து 0. அதனால் எப்படி எழுதணும்னா ஏ பி பார்னு எழுதும். சரியா. ஸோ இது எப்படி எழுதணும், இதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ எக்ஸ்ஆர் பி. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ஆர் கேட்டோட இது வேல்யூ. சரியா. எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள். ஸோ இப்போ இதை நம்ம இந்த ஹாஃப் ஆர்டர் முதல்ல வரையலாம். ஸோ ஏபின்னு இருக்குது, ஏபிக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு இந்த இது பேர் எக்ஸ்ஆர் கேட்டு இல்லையா, எக்ஸ்ஆர் கேட்டு. ஸோ இது வந்து என்னது சம் இல்லையா. ஸோ சம் இஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி இல்லை. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு அண்டு கேட் கொடுத்தீங்கன்னா, இது வந்து அண்டு கேட் கேரி இல்லையா, இது அண்டு கேட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன கொடுக்கணும், வந்து ஏ அண்டு பி கொடுக்கணும் இல்லையா. ஸோ இது வந்து கேரி வந்து ஏ